மேரேஜுக்கு முன்னாடி நாங்கள் மீட் பண்ணோம் சாப்பிட. அப்புறம் நான் போயிட்டு சாப்பிட்டு கிளம்பி போயிட்டேன். இல்லை அவங்க தான் பே பண்ணாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்காக நீங்க எதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க? நான் என்னையவே சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நான் சொன்னல क्वेश्चन 4க்கு 100% சொல்வாரு. ஆல் சேஞ்ச். அப்படி ஒன்றும் தெரியலையே. நீங்க அப்ப இருந்த மாதிரி தான் இப்பயும் இருக்கீங்க. கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்துருக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த பட்டி டிங்கரிங்க தான் சொல்றாரு. ட்ரெஸ் எல்லாம் டிக் போட். அதான் சொல்ல என்டையரா ஒரு கேரக்டர்னு ஒரு தெரிந்தது. அவன் இப்போ போய் யாராவது ஊர்ல போய் கேளுங்க, இப்படி ஒருத்தர் இருந்தானே யாருக்குமே தெரியாது. என்ன முக்கியமான சொல்லிட்டா, என் அப்பா கிட்டயே ஒரு வேர்டு பேசுறவரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதான் பெரிய என் அப்பா கிட்டே மாமா வந்துட்டீங்களா, ஓகே அவ்வளவுதான். மேரேஜுக்கு முன்னாடி நாங்கள் மீட் பண்ணோம் சாப்பிட. அப்புறம் நான் போயிட்டு சாப்பிட்டு கிளம்பி போயிட்டேன். பில் நான் பே பண்ணேன். இல்லை அவங்க தான் பே பண்ணாங்க. ஓகே. சோ உங்களுக்கு அந்த பேசிக்கா gift வாங்கி தரணும், கூட்டி போணும். நான் குண்டன் வீடுன்னு சுத்திட்டு இருப்பேன். சோ அப்ப மீட் பண்ணும்போது கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லையா உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் இந்த லைஃப் என்ன மாதிரியா இதெல்லாம் நீ தான் பண்ணணும், இதுல இவங்க பண்ணணும், அது மாதிரி எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வந்து அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகல. அம்மா சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு எப்படி இருக்கணும். எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, இப்படி எல்லாம் பாத்துக்கணும், அவளை இப்படி எல்லாம். எனக்கெல்லாம் ஒரு போனே போட்டுவாங்க, நீ அவனை கூட்டு போய் எங்கேயாவது ஏதாவது வாங்கிதான் கூட. அவளை வெளியில தான் கூட்டிட்டு போய் விட்டு கொடுத்துருக்காங்க. எப்பதான் கூட பேசுறது அப்படி சொல்லுவாங்க அம்மா.